நீ என்ன பத்தி கவலையே படமாட்டல்ல மனோஜ்? என்ன ரோகிணி இப்படி சொல்லிட்ட? நான் தான் முத்துக்கிட்டையும் ரவிக்கிட்டையும் சொல்லி உனக்கு எப்படியாவது காப்பாத்த சொன்னேன். முத்துக்கு போன் வந்ததெல்லாம் ஒரு செட்டப்பு. நான் சொன்னதுனால தான் அவன் அப்படி சொன்னான். எல்லாம் என் ஐடியா. அப்போ உண்மையாவே அங்கிள் கிட்ட இருந்து போன் வரலையா? இல்ல. அப்ப அங்கிள் இப்ப எங்கதான் இருக்காரு? தெரியலையே. அவர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சா நானும் முத்தும் போய் கூட்டு வந்துருவேன். நாளைக்கு வந்துருவாருன்னு முத்து சொன்னா? அதெல்லாம் பொய் தான். எங்களுக்கு தான் அப்பா எங்க இருக்காருன்னு தெரியலையே. ஐயோ, அங்கிள் நாளைக்கு காலையில வரலனா மறுபடியும் ஆண்டி என்ன கொட்டியே சாகடிச்சிருவாங்க. பாத்துக்கிட்டே இருக்க, கொஞ்சம் தலையை தேய்ச்சி விடு. கொஞ்சம் திரும்பி உக்காரு. கவலைப்படாத ரோகிணி, நாளைக்கு அம்மா கிட்ட ஸ்ட்ரிக்டா பேசிடுறேன். என்ன பேசுவ? ஆமா, சும்மா தலையிலே கொட்டிருந்தா தலையில மட்டும் கொட்டாதீங்க, வேற எங்க வேணா அடிச்சுக்கணும்னு சொல்லிடுறேன். இல்ல, உன் தலை ஏற்கனவே வீங்கி இருக்குல்ல, உன் தலையை அம்மா கிட்ட காட்டி ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறேன். ஏன் ரோகிணி முறைக்கிற? நான் இங்க வலியில துடிச்சிட்டு இருக்கேன். தலையில மட்டும் இல்லாம மத்த எல்லா இடத்துலயும் அடிக்க சொல்லி என்ன சாவடிக்கலான்னு பாத்துட்டு இருக்கியா? ஐயோ, அப்படி இல்ல ரோகிணி. இல்ல, அப்போ எவ்வளவு வேணா திட்டிக்குங்க, அடிக்க வேணான்னு சொல்லிடுறேன். அப்ப திட்டு சொல்லுவியா? இல்ல இல்ல இல்ல, திட்டவும் வேணான்னு சொல்லிடுறேன். போதும். பரவாயில்லையே, அம்மா அந்த அளவுக்கு குட்டியும் நான் லேசா தேய்ச்சவன உனக்கு வலி குறைஞ்சிருச்சா? கடவுளே, என்ன வெறுப்பேத்தாத. நீ பண்ணதெல்லாம் போதும். போ மனோஜ்.